ஒரு காட்டில் சிட்டுன்னு ஒரு குருவி வாழ்ந்து வந்தது. அது எல்லாருக்குமே உதவுற குணம் கொண்டது. அந்த சிட்டு வீட்டுக்கு பக்கத்திலே தீனுன்னு ஒரு காகம் வாழ்ந்து வந்தது. அந்த தீனுவுக்கு எப்போவுமே சிட்டுவை கிண்டல் பண்ணுறதையே வேலையாக வச்சுருந்தது. இதனால் சிட்டு ரொம்ப கவலைப்படும். ஒரு நாள் சிட்டு உணவு தேடி சென்று கொண்டிருக்கும்போது ஒரு அழகான வீட்டை பார்த்துச்சு. அந்த வீட்டை பார்த்ததும் சிட்டுவுக்கு நாமளும் இதே மாதிரி அழகாக எல்லாரும் பார்த்து வியந்து போகிற அளவுக்கு ஒரு கூடு கட்டணும் அப்படின்னு யோசிச்சுது. இந்த கூடு கட்டுற செய்தியை பற்றி தன்னோட நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது. இதை கேட்ட தீனும் இப்படி பேசுச்சு. கூடா? நீயா? அதுவும் ரொம்ப அழகாவா? ஆமா, நானும் கூடு கட்டுவேன். இது கேட்டாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. நீயாச்சும் அழகா கூடு கட்டுறதாச்சும். ஒரு சவால் வச்சுக்குவோமா? நீ இப்படி ஒரு அழகா கூடு கட்டிட்டேன்னா நான் உன்னை கிண்டல் பண்றதையே விட்டுறேன். ஓகேவா? சரி, சவால். இப்படி பேசுச்சு. சிட்டு நான் கட்டுற கூடு அழகாக மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பயன்படும் விதமாக இருக்கணும், என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்துச்சு. அப்போ தான் அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நாம் பழங்களெல்லாம் வச்சு ஒரு கூடு கட்டலாம், அது வித்தியாசமாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இதை பற்றி தன்னோட நண்பர்கள் எல்லார்ட்டையும் சொல்லி எல்லாரும் சேர்ந்து கூடு கட்ட ஆரம்பித்தாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் அந்த தீனு காகத்துக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த காகத்துக்கு மட்டும் தெரியவே கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் இந்த சிட்டு உறுதியாக இருந்துச்சு. இதுக்காக சிட்டுவும் சிட்டுவோட நண்பர்களும் சேர்ந்து அலைஞ்சு திரிஞ்சு நிறைய பழங்களை கொண்டு வந்து ஒரு பெரிய அழகான கூடை கட்டி முடிச்சிட்டாங்க. இந்த கூட்டை எப்படியாவது கலைக்கணும் அப்படின்னு தீனுக்காக பல வழியில் முயற்சி பண்ணிச்சு. ஆனால் அதோட முயற்சியெல்லாம் தோல்வியில் தான் முடிஞ்சுது. இதோட செயலை பார்த்த மற்ற பறவைங்க எதுவுமே இதை ரொம்ப கண்டுக்கவே இல்லை. இதனால் ரொம்ப மன வருத்தம் அடைஞ்ச காகம் ஒற்றுமையாக இருந்தால் நாம் எதனாலும் சாதிக்கலாம் அப்படின்னு உணர்ந்து சிட்டுட்ட போய் மன்னிப்பு கேட்டுச்சு. திரும்ப அதுவும் எல்லார் கூடயும் சேர்ந்து பழங்களை சேமிக்க ஆரம்பிச்சுது. ஓகே குட்டீஸ், நாம் எப்போவுமே ஒற்றுமையாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. நம்மளுக்கு எப்போவுமே ஒற்றுமை தான் பலம். ஓகே, தேங்க்யூ.